மீண்டும் ஒரு வணக்கம். உங்கள் முன்னால் டியர் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியிட்டதில் உள்ளபடியே மகிழ்ச்சி. இந்த மேடை எங்களுடைய பல்லாண்டு கால உழைப்பு, எங்களுடைய தயாரிப்பாளர்களை பத்தி சொல்லணும். 3 பேரினுடைய சங்கமம் தான் அதை சொல்லணும். ஹாஸ்பிட்டாலிட்டி துறையினுடைய ஐகான், ஃபுட்பால் ஹைதராபாத் ஃபுட்பால் கிளப்பினுடைய ஓனர் மிஸ்டர் வருண், ஜுவல்லரி மேனுஃபேக்சரர் கொல்கத்தா மிஸ்டர் அபிஷேக், அதே போல ஜுவல்லரி சேல்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷரா இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ், மூவரினுடைய சங்கமம் தான். இவங்க 3 பேரும் சேர்ந்து 2021ஆம் ஆண்டு மாலிவுட்ல வந்து டீச்சர் என்ற ஒரு நல்ல படைப்பை கொண்டு வந்தாங்க. பின்பு மாணிக் வந்து வெகு விரைவில் வெளிவர காத்திருக்கு. இன்று டியர் என்ற இந்த படம் உங்கள் முன்னால் இந்த படைப்பு வந்து பிரசவிக்க காத்திருக்கிறது. முதலில் ஐ ரெக்வெஸ்ட் ஆர் ப்ரொடியூசர் மிஸ்டர் வருண் டு கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். மலர் குத்து கொடுத்து கலைஞர்களை வரவேற்க தயாரிப்பாளரை மேடை கிடைக்கிறோம். நல்ல கைத்தட்டல் தரலாம் அந்த மனுஷனுக்கு. மற்றவர்களை மகிழ்விப்பதே தனது வாழ்நாள் பணி என்று அடுத்தவர்களின் மகிழ்ச்சிக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த நம்முடைய கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மேடைக்கு அடைத்து மலர் குத்து கொடுக்க இருக்கிறோம். முதலில் இந்த படமே பார்த்திருப்பீங்க. பெண்களுக்கு ஒரு பெண் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் ஒரு படம். அதனால இந்த மேடைக்கும் சோசியல் மீடியா சென்சேஷன், பல படங்களில் முக்கியமான வேடங்களில் நடித்து வரக்கூடிய நடிகை நந்தினி அவர்களை மேடை கிடைக்கிறோம். இவ்வளவு அதிர்ச்சி ஆகக்கூடாது, 5 நிமிஷம் முன்னாடியே சொல்லிட்டோம். அவங்க நல்ல நடிகைங்கிறத நிரூபிக்கிறாங்க. வாழ்த்துக்கள். கோபி வரல இன்னும் கோபி வரல. அதை தொடர்ந்து தொடர்ச்சியா அது வந்து சார்பட்ட பரம்பரை, மாமன்னன் போன்ற அழுத்தமான படைப்புகளை தனது நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நடிகை கீதா கைலாசம் அவர்கள் என்பது மேடை கிடைக்கிறோம். நடிகை மட்டுமல்ல, இயக்குனர் மட்டுமல்ல, படைப்பாளி மட்டுமல்ல, சமூக பிரச்சனைகளுக்காக தனித்த ஒரு குரலாக வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அன்பு தோழர் நடிகை ரோகிணி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். விரல்களுக்கு மட்டுமல்ல, வைரல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாடலாசிரியர் GKB அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். திரைக்குள்ளும் கவித்துவத்தை தவறவிடாது இருக்கக்கூடிய தனித்துவமான கவிஞர் தோழர் கார்த்திக் நேதா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். சினிமா எனும் கண்காட்சியை கலைக்காட்சியாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் பிரகதீஸ்வரன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். விஷுவல்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியான இதமான கேமராவால் கவிதை எழுதி இருக்கக்கூடிய டிஓபி ஜெகதீஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஹாலிவுட் மாதிரி கிடையாது, நம்ம ஊருக்கு பெரிய சினிமா ஸ்கூல்லாம் கிடையாது. ஆனா குணச்சித்திர நடிகர்களுக்கு இவர்தான் ஒரு சினிமா ஸ்கூல். அண்ணன் இளவரசு அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். செத்தும் 1000 பொன் ஒரு மறுக்க முடியாத, மறக்க முடியாத அழுத்தமான படைப்பு. அப்படி ஒரு படைப்பை கொடுத்தவர். இந்த படத்தை கருவாக்கி உருவாக்கியவர் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோட மேடை அன்போடு அழைக்கிறோம். அதே போல இந்த தலைமுறை நடிகர்களில் முத்திரை பதிக்கக்கூடிய முக்கியமான நடிகர், குணச்சித்திர நடிகர் அன்பு தம்பி அப்துல்லி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். வேட்டி கட்டிய தமிழனா வந்துட்டீங்க. அப்துல். நடிகை மகாலட்சுமி அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருக வருகன்னு வரவேற்கிறோம். அடுத்ததான் முக்கியமான 2 பேரு. இல்ல ஒரு நிமிஷம் எனக்காக. அவங்கள வந்து தமிழ் நடிகை, தென்னிந்திய நடிகைன்னு சொன்ன காலம்லாம் போய் சினிமா துறைக்கே தொடர்ச்சியாக அழுத்தமான பல்வேறு படைப்புகளை தந்து தனக்கென்று ஒரு தனி வழியை
தானே செதுக்கி கொண்ட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோடு மேடைக்கு வருக வருகன்னு வரவேற்கிறோம். கேலண்டர் பாத்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை கிடையாது, அது ஜிவி கிழமை தான். வெள்ளிக்கிழமைகளின் நாயகன், சினிமாவில் தனக்கென ஒரு எப்போதும் ஒரு தனி வட்டத்தை சுருக்கி கொள்ளாது ஒரு புதுவெளியில் எல்லா சமூக பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ரியல் லைஃப் ஹீரோ நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர்களே, பிரகாஷ் குமார் அவர்களே பெரிய கைத்தட்டலோடு மேடைக்கு வருக 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 வரவேற்கிறோம். குறித்த நேரத்தில் நிகழ்ச்சி ஆரம்பித்து குறித்த நேரத்தில் நிகழ்ச்சி முடிக்க இருக்கிறோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, அந்த ட்ரெய்லர்லாம் யூடியூப்ல ஈவினிங் வரப்போகுது. அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் செல்பேசி சினுங்காது இருக்கட்டும். இந்த படைப்பு கடந்து வந்த பாதை என்ன, இந்த கலைஞர்கள் நம்ம இடையே பேசட்டும். முதலில் நடிகை நந்தினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் ஆக்சுவலி சொல்ல போனால். அதனால் நான் நிறைய நேரம் எடுத்துக்கல, எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் நான் என்ன தப்பு பண்ணாலுமே ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக என்னை கைட் பண்ணி நான் பண்ண எல்லா விஷயத்துக்குமே வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஒரு நல்ல சூப்பர் ஒரு சம்மருக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காக ஒரு மூவியாக இருக்க போகுது. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நடிகை மகாலட்சுமி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனந்த் சார், அண்ட் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ் as well. இந்த படம் கண்டிப்பாக வந்து இந்த தருணத்தில், இந்த சிச்சுவேஷனில், இந்த உலகத்தில் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ரிலேட்டபிள். அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்ஸ். இந்த ஜாமவான்கள் இருக்கக்கூடிய மேடையில் இன்னொரு முக்கியமான டேலண்டையும் நாங்கள் லான்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எங்களுடைய இன்னொரு லிரிசிஸ்ட் விண்ணுலக கவி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். சார் அங்க உட்காந்து. அடுத்து பேச வருகிறார் நடிகர் அப்துல்லி. வணக்கம். அதுதான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு ரகசியம் வேணா சொல்றேன். ஜிவி பிரகாஷ் சார் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அவருக்கு ஒரு 4 குளோன் இருக்குது. ஒன்னு ஒரு படம் நடிக்குது, ஒரு மியூசிக், இன்னொரு குளோன் மியூசிக் போடுது, இன்னொரு படம் தான் எங்க நடக்குது, என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம்கிட்ட போய் சொன்னேன். இப்போ ஒரு ஷூட்டிங்ல, பாண்டிச்சேரியில ஷூட்டிங்ல பார்த்தா அவங்க சொல்றாங்க, இப்ப நானே குளோனு, அவங்க வந்து என்ன ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து சுழல் 2 நடிக்க போயிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படி ஒரு பிஸியான ஆக்டர்ஸ் இருந்தும் கூட ரொம்ப ஆர்கனைஸ்டா, ரொம்ப ஷெட்யூல்டா ஷூட்டிங் நடந்தது. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்ன்றத கரெக்டாக கன்வே பண்ணிட்டு ரொம்ப தொல்லை பண்ணாம ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் ஜிகே விஷ்ணு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவரோட ஆரம்ப கட்ட காலத்துல வந்து ஷோரீல் எடிட் பண்ணும்போது பக்கத்துல இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், பிரதர் செம்மையா வருவீங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு. எனக்கு அப்புறமா அப்படி ஒரு பிரில்லியண்டான சினிமோகிராஃபர் வந்து ஜெகதீஷ் ப்ரோ. ஸோ என்னைய ரொம்ப அழகாக காட்டியிருக்காப்ல. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ நட்மக் ப்ரொடக்ஷன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேற என்ன, அப்புறம் கேப்டன் மில்லருக்கு நீங்கள் காட்டின ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷம். என்னை பற்றி எழுதின எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நல்ல படம், சூப்பராக வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் எப்பவுமே நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த படத்துல இன்னொரு உழைப்பாளி இருக்கிறார், எங்களுடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நரேன் அவர்களை என்னுடைய மேடை கிடைக்கிறோம். என்ன ஷாக் அவருக்கு, எனக்கு ஏன் சொன்னீங்க? வாங்க நரேன் சார். அதுவும் அந்த போன் காலம் படத்துக்காக தான், கரெக்டா? ஓகே, அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக நாடறிந்த நல்ல நடிகை கீதா கைலாசம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பத்தி
டைரக்டர் சொன்ன உடனே எனக்கு முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ரோகிணி மேமோட நடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது அவங்களோட நடிக்கிறோம் அப்படின்றது. அண்ட் ஆண் பெண் உறவுகள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இந்த படத்துல ரொம்ப நல்லா பேசப்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். முதல்ல கதை சொல்லும்போதே எனக்கு அதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது இந்த படத்துல. அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஐ குட் ஷேர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வித் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஜிவி பிரகாஷ், and met wonderful people like Mahalakshmi, Nandini, and thanks Jagdish. இளவரசு சார், தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்றது ரொம்ப நல்ல அனுபவமா இருந்தது. அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ. இவர்தான் முன்னுதாரணம், முதல் உதாரணம், எழுத்தாளர் நடிகை ரோகிணி அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பத்தி முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா என்ன பட்டது அப்படின்றது முதல்ல சொல்லிடுறேன் நானு. ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்க எப்படி சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதே மாதிரி என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பட்டது அப்படின்னா இது லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. விருமாண்டிக்கு அப்புறம் லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த படம். இந்த படத்துல திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்துல ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்றது, திரும்பி ரீக்ரியேட் பண்றது டப்பிங்ல ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுக்கு ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெடல் இருக்கணும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட, நான் இது லைவ் சவுண்ட் பண்ண போறேன் அப்படின்னு. அவருடைய ஃபர்ஸ்ட் மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப தைரியமா பண்ணாரு. அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்த போது இன்னும் சந்தோஷமா இருந்தது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த படம் ரொம்ப முக்கியமானதா எனக்கு படுது. தமிழ் சினிமாவுக்கு கூட இது ஒரு முக்கியமான படமா எனக்கு படுது. என்னன்னா டெக்னிக்கல்லி இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இதை தைரியமா முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல யாருமே வரல அப்படின்ற போது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தைரியமா லைவ் சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஜிவி பிரகாஷ் இஸ் ஐம் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக் அண்ட் இங்க ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் த பர்சன் ஹி இஸ். அவர் இந்த அளவுக்கு ஒரு ஹேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பாட்டு பார்த்த உடனே யாருக்குமே எதுவுமே ஒரு நெகட்டிவ் வேர்டே சொல்ல முடியாத ஒரு பர்சன். இந்த ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுல நான் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படங்கள் வேணும்னா கொஞ்சம் டைம் இருக்கும். பட் நீங்க மியூசிக் பண்ற படம் வர்றதுனாலதான் அப்படி நினைக்கிறாங்க போல இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் படம் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கேட்டேன் கூட, நீங்க எப்படிங்க உங்களுடைய டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு அப்படின்னு. பட் ஹி டோல்ட் மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்னன்னா பண்ண வேண்டிய வேலையை அப்போ பண்ணி முடிச்சிருவேன், அதனாலதான் என்னால எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ். ரொம்ப பெருமையா நம்ம சொல்லிக்கலாம், நம்மளுடைய இங்கிருந்து ஒரு நல்ல ஆக்டரை இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர், அவளை இவ்வளோ அழகா காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ இளவரசு சார், மேம், நந்தினி எல்லாருமே இந்த ஆக்சுவலா லைவ் சவுண்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோமே, இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா இருக்குமோ அப்படின்றத யோசிக்காம இது சொல்லப்பட வேணும் அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு மெனக்கெட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையுமே ஒரு ஸ்கெடியூலிங் பண்றதா இருக்கட்டும், அதுல டைரக்ஷன் டீம்னுடைய மிகப்பெரிய ஒர்க்கை நான் பார்த்திருக்கேன். அவர்கிட்டே நான் ஆனந்த் கிட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்ல டீம் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, இந்த ஒரு பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சில்லென்ற காற்று மாதிரி இந்த ஒரு கோடை காலத்துல வரப்போகுது இந்த படம். எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறீங்க, இருந்தாலும் இன்னும் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ. முக்கிய பல பாடல்களினுடைய சொந்தக்காரர், 3 எழுத்து மந்திரம், ஜிகேபி அவர்களை அழைக்கிறோம். வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். என்னன்னா வாழ்க்கையில ரொம்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க ஒரு
எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி ஊடலும் கூடலும் காதல், அது மாதிரி ரொம்ப ஒரு நுணுக்கமான சில விஷயங்கள் மட்டும்தான் இலையோடிக்கிட்டே இருக்கும். ஒரு என்ன சொல்றது, அந்த உறவுகளை தக்க வைக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் வந்து என்னன்னா காதலும் புரிதலும், அதுக்கு உண்டான சில விஷயங்களும் மட்டும்தான். ஸோ எனக்கு வந்து நிறைய படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டேரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பேசிக்லி வந்து அந்த சிச்சுவேஷனை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து டேரக்டர் சார் வந்து முழு கதையும் உட்கார வச்சு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கேட்டுருங்க, அப்போதான் அந்த பாடலோட ஆழம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாய்ப்பளித்த டேரக்டருக்கு ரொம்ப நன்றி. பாட்டு நல்லா வந்திருக்கு. ஜி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் த ஹோல் டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா வந்திருக்கு, நீங்களும் நல்லா எழுதுன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தன் பேனாவுக்குள் மையை அல்ல, தன் குருநாதர் நா. முத்துக்குமார் அவர்களே ஊற்றி எழுதக்கூடிய ஒருவர். அவரின் வார்த்தைகளுக்கு நடுவே அவரினுடைய கவித்துவமும் அவருடைய தத்துவமும் தொடர்ந்து 2K கிட்ஸ் வரை சென்று கொண்டிருக்கிறது. பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக் நேத்தா அவர்களை அழைக்கிறோம். முதல்ல ராஜ்மோகன் அண்ணாக்கு ஒரு நன்றி. 2 நாளாவே அப்படிதான் இருக்கு. நேத்தும் இதே மேடையில் வேற ஒரு திரைப்படத்துக்காக வந்திருந்தேன். நேத்தும் இப்படியே தான். எனக்கு தெரிஞ்சு ரகுவரன் சார் உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். ரகுவரன் சாரோட தீவிர ஃபேன், அது அக்காக்கும் தெரியும். அவர் தான் நீங்கள் சினிமாவுக்கு ஓட வச்சவரும் சரி ஊரில் இருந்து. அக்காவை பார்த்தோன்னே எனக்கு தம்புவை பார்த்த ஞாபகம் வந்துருச்சு. ராஜ்மோகன் அண்ணாக்கு முதல் ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாகவும் ஒரு மாதிரி துள்ளலாகவும் இந்த நிகழ்வை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இன்னைக்கு தான் நான் ஆனந்தையும் பார்க்குறேன், நேரில் பார்க்குறேன். படத்தில் 2 பாடல் எழுதி முடிச்சாச்சு. இருந்தாலும் இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். அன்பரையும் தயாரிப்பாளரும் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஆமாம், அவரு கதை சொல்லும் போது எனக்கு 2 விடயங்கள் ரொம்ப ஆழமா தச்சது. என்னன்னா, சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் உறவுக்குள்ள ஒரு விரிந்த பிளவு அப்படிங்கிறது உண்டு. அந்த விரிந்த பிளவு ஏற்படுவது எதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எளிய விடயங்களால் தான் அது ஏற்படுது அப்படிங்கிறது கண்கூடா நம்ம பார்க்குறோம். அந்த ஆழமான ஒரு பிளவு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து இந்த படம் ரொம்ப சிறப்பாக பேசுது. இப்போ நான் சொல்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொல்ல, அவர் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு பெரிதல் அப்படி தான் சொன்னார். என்னோட இந்த பயணத்தில் ஒரு அருமையான பாடலாக, எனக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கும். அது நான் இப்போவே சொல்கிறேன். ஏன்னா அது எழுதும் போதே நண்பர் தோழர் ஜீவியோட இசை, அது சொல்லவே வேண்டாம். அநீதி எழுதும் போதே சில பாடல்கள் மெட்டுக்கு நம்ம எழுதும் போது நம்மை அறியாம நமக்குள்ள ஒரு விசும்பலும் கேவலும் வரும். அது அந்த மெட்டு கொடுக்குற ஒரு கேவல், ஒரு விசும்பல். அந்த மெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சொற்களை நம்மளுடைய அறிவை பயன்படுத்தாமல் நம்மளுடைய உணர்வு வழியாக அந்த மெட்டுக்குள்ள இருக்கிற சொற்களை எடுத்து நம்ம போட்டோமாவே அது காலத்துக்குமான பாடலா நிற்கும். அப்படிங்கிறது தான் என்னுடைய முன்னோடிகள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது, கண்ணதாசன் தொடங்கி. அந்த மாதிரி ஜீவியோட மெட்டு எப்ப கேட்கும் போதும் சரி, அநீதி எழுதும் போதும் சரி, இந்த படத்துக்கான 2 பாடல்கள் எழுதும் போதும் சரி, ஒரு சிரத்தை எடுத்து ஒரு வரிகளை போடணுங்கிற மாதிரி இடத்துக்கே கொண்டு போய் விட மாட்டாங்க 2 பேரும். அந்த மெட்டை கேட்ட மாத்திரத்துல உள்ள இருந்து ஒரு உத்வேகம் எடுத்து வரிகள் சொற்கள் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அந்த சொற்களை வந்து ஒரு ஒழுங்குபடுத்துற வேலையை மட்டும்தான் நான் செய்யறது. அப்படிதான் ஜீவியோட இசை என்னைக்குமே எனக்கு இருந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் தோழரோட இணையிறது. மற்றபடி அக்காவை பார்த்தது இன்னும் மகிழ்ச்சி. ரோகிணி அக்காவை, இளவரசனா இருக்காங்க மேம், அந்த ட்ரெண்டிங் துர்கால் எழுதியிருக்க மேம். ஆமாம், ஒரு கேமராமேன் அவருக்கும் மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும். இணை தோழர்கள் 2 பேர் இருக்காங்க, ஜிகேபி, அப்புறம் விண்ணுலக நாயகனா விண்ணுலக கவி, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல தோணுது. இந்த பாடல்கள்லாம் வந்து படலாம் வந்த பிறகு இது எல்லோருக்குமான படமா இருக்கும். இது ஒரு படமா மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய சில நுட்பமான அறிவுரைகளா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லி ஷேரிங் அந்த படம் இருக்கும். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கு. அடுத்து இந்த சிங்கங்களும் சிறுத்தைகளும் நடமாடும் காட்டில் ஒரு புது வரவு. புனிதம் பேசும் மண்ணுலகில் மனிதம் பேச வருகிறார். விண்ணுலகில் இருந்து திரையுலகம் வருகிறார். விண்ணுலகம் கவி. நல்ல கைத்தட்டல் தரலாம். அவர் இந்த படத்தை நாங்க லான்ச் பண்றோம். இந்த ஷர்ட் எங்க வாங்கினார் தான் எனக்கு தெரியல. நன்றிண்ணா. ஹாய். எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்டான ஸ்டேஜ் இது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்ததே கிடையாது. எனக்கு
லாஸ்ட் டைம் நான் பிரகாஷ் ஸ்டுடியோ வந்தப்போ நான் ஆடியன்ஸ் அங்கதான் இருந்தேன். நெவர் தாட் நான் ஸ்டேஜ் மேல உட்காருன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ண வேண்டிய முக்கியம் என்னை நம்பி இந்த சாங் எனக்கு கொடுத்த எங்க டைரக்டர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் ஆன் மீ. அண்ட் எங்க ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். அண்ட் இதை அக்செப்ட் பண்ண ஜிவி சார், தேங்க்யூ சார். அண்ட் யா, நிறைய பேசணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன், எதுவும் வரல. ஸோ யா, ஆடியன்ஸுக்கும் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ. சிலை கோயிலாக அல்ல, ஒரு கலை கோயிலாக இந்த படத்தை மாற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஆர்ட் டைரக்டர் பிரகதீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க சார். வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நரேன் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கு முதல் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் டைரக்டர் அண்ட் கேமராமேன், என்னோட ஒர்க்கை அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னும் நிறையா கற்றுக்கணும், இதில் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை. கேமரா வழியே டிஜிட்டலில் கவிதை எழுதி இருக்கக்கூடிய ஒருவர், இந்த படைப்பினுடைய கண்களாக இருக்கக்கூடிய ஒருவர், நம்முடைய டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி மிஸ்டர் ஜெகதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் நோட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதை பார்த்தே பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆனந்த், தேங்க்யூ ஆனந்த். நான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் 2 பேரும் சேர்ந்து தான் டிராவல் பண்ணோம். இது நாங்கள் ஆக்சுவலாக விஷுவலாக பார்க்கும்போது 2 பேர் அந்த ஜேர்னி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம் டேஸ்ல இருந்து 2 பேரும் ஒர்க் பண்ணி இந்த டிராவல் இன்னும் ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த். ஜிவி ப்ரோ தான் பாக்குறேன். ஆக்சுவலா ஜிவி ப்ரோ மேல அவரே ஒரு டிஓபி தான். ஆக்சுவலா ஏன்னா என்ன லென்ஸ், என்ன கேமரா, என்ன லைட் வைக்கிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும். எங்க படிக்கிறாரு எப்படின்னு தெரியல. ஆக்சுவலா என்ன லென்ஸ் போட்டிருக்கோம், இப்போ புதுசா வருதுன்னா அதை பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. பயங்கர நாலேஜ். ஆக்சுவலா மல்டிபிள், அதெல்லாம் சொல்றது, எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச். உங்களை அழகாக காமிச்சிருக்கேன் அன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஐஷு, தேங்க்யூ ஸோ மச். சிங்சன் பத்தி பேசினாங்க எல்லாரும். எப்படி இந்த விஷுவலும் சவுண்டும் பிரிக்க முடியாதோ அது மாதிரி இந்த படத்துல இணைஞ்சு இருக்கும். ஆக்சுவலா சவுண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா வைக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. ரொம்ப நல்லா வந்திருக்கு சிங் சவுண்டு, பாருங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி கதையெல்லாம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அடுத்த படம் கதையுமே இதோட வித்தியாசமான கதையை நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல கதை. அவரை பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிரபுல இருப்பாரு, லைட்டா சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருப்பாரு ஆக்சுவலா. அதே மாதிரி இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் கேரக்டர்ஸ் எல்லாருமே இங்க பார்க்கும்போது நீங்க எல்லாருமே விமன் பத்தி ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. ஆக்சுவலா ஆனந்த் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா. ஏன்னா வீட்டுல உட்காந்து ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள்லாம் இந்த படத்துல ரொம்ப அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரீட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா வந்திருக்கு. இளவரசர் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க கேரக்டர் ரொம்ப ஆக்சுவலா பேசப்படும் நினைக்கிறேன். அந்த ஃபார்வே பாய்க்கு அப்புறம் இந்த 2-3 சீன் பேசப்படும் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாட்டு எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். லிரிக் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஒரே நிமிஷம். இல்ல இந்த படத்தை கொரட்டை அப்படின்ற விஷயம் பத்தி சொல்லியிருக்காங்க. கொரட்டை ஆக்சுவலா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேட்டீங்கன்னா கொரட்டைக்கு பெருசா ஜென்டரே கிடையாது. ஆக்சுவலா இந்த ஆம்பளைங்க ஹாலில் உட்காந்து கொரட்டை விடும் போது யாரும் பெருசா கேட்கறது இல்லை. வீட்டுல பெண்கள் பண்ணும்போது தான் என்ன வீட்டுல உட்காந்து கொரட்டை விட்டுருக்குன்ற மாதிரி கேட்கும். அதுக்கான விடை இந்த படத்துல கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீண்ட பாரம்பரியம் கொண்டது தமிழ் சினிமா. சாமி படங்கள், சமூக படங்கள், குடும்ப படங்கள், தற்போது டிஜிட்டல் படங்கள் வரைக்கும் வந்துருச்சு. இந்த தமிழ் சினிமாவினுடைய ஒரு ஆவண காப்பகம், ஒளிப்பதிவாளர், நடிகர், எங்களுக்கு அண்ணன் இளவரசு அவர்களை அன்போடு மேடை கிடைக்கும். ஆவண காப்பாளர், நல்ல போஸ்ட். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மேலில் இருக்கிற என்னுடைய சக கலைஞர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். தம்பி ஆனந்த் ரவிச்சந்திரன்
ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எப்போ பொதுவாக வந்து ஒரு ஊடகம், பார்வை, சினிமா அப்படின்னு இருக்கும்போது ஒரு டைரக்டர் ஒரு டிசைடிங் ஃபேக்டரில் இருக்கவங்க தங்களை நீதிபதிகளாக நியமிச்சுக்கிட்டு தான் ஒரு பார்வை இருக்கும் பொதுவாக. அது வந்து குறையாவோ விமர்சனமாக சொல்லலை. எஸ், நான் இப்படி பார்க்குறேன், மேலேருந்து பார்க்குறேன், இதெல்லாம் இப்படி தெரியுதுன்னு. பட் ஆனந்த ரவிச்சந்திரனோட கேரக்டர், அவரோட எமோஷனல் வரும்போது ஒரு அப்பா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆதங்கம் என்ன இருக்குன்னா, எதுக்கு இருக்கிற அந்த அப்பனே தெரியாமல் நிறைய கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஏன்னா காசு வேணும் இல்லை, எதுக்குடா அந்த கேரக்டர் இந்த படத்தில் இருக்குன்னே தெரியாமல் நடிச்சிருக்கேன். அப்போ ஒன்று சொன்னோன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சது. பட் திருப்பி எனக்கு ஒரு 1 ஹவரில் வந்து அந்த கேரக்டருக்கான இந்த என் கேரக்டரும் திருமதி கீதா அவங்களோட கேரக்டருக்குமான ஒரு உறவுமுறை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஆர்வமாயிடுச்சு. இதுக்கு அப்போ அவர் சொல்லும்போது மைண்டில் ஒன்று ஏறினது. அப்போ 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 25-26 வயசில் ஒரு வேலை கிடைக்கணும், படிக்கணும், வேலை கிடைக்கணும், நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு காதலியோ அல்லது தோழியோ அல்லது மனைவியோ ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு எல்லா ஆணுக்கும் ஆசை இருக்குது. நான் ஆணாக இருக்கிறனால ஆண் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறேன். காதலாக இருக்கிற வரைக்கும் சுவாரஸ்யம், மனைவி ஆனதுக்கப்புறம் சுவாரஸ்யம் மாறிடுது. ஏன்டான்னா பொருளியல் வாழ்க்கை வந்துடுது, தேவை இருக்குது, அந்த பார்க்கணும், இதை பார்க்கணும், நிறைய டிபார்ட்மெண்ட் வந்துடும். லவ் இல்லாமல் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே எமோஷனலாக, இன்டெலெக்சுவலாக, சோஷியலாக, எக்கனாமிக்கலாக வர்ற பிரச்சனையை தாண்டி ப்ரஷ் பண்ணிட்டு அந்த ப்ரஷ்ஷை ஒழுங்காக எடுத்து வைக்கலைன்னா என்ன எடுத்த இடத்துல வைக்காம ஒரு மேனஸ் இல்லாமல் இருக்கானேன்னு மைண்டில் தோணுனா கூட அதை சொல்ல முடியாது. ஏன்னா புருஷன் தப்பா நினச்சிப்பானோன்னு. கொண்டாடி தண்ணி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூடும்போது, சிலருடைய பிஹேவியர் கூடும்போது, பிஹேவியர் இஷ்யூ இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட்டா ஆனந்த ரவிச்சந்திரன் சொன்னார். சின்ன விஷயம் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தான். ஆனால் அது எங்கே போய் நிற்கும், அது எவ்வளோ பெரிய மன வலியை ஏற்படுத்தும். மற்றவங்க பார்வையில் இருக்கும்போது பூரா பேர் நீதிபதியாகி நீ செஞ்சு தப்புன்னு மன உளைச்சலாக்கி சம்மந்தப்பட்டவங்களுக்கே என்னடா பிரச்சனை நமக்குள்ளன்னு தெரியாமல் போகிற அளவுக்கு இங்கே ஒரு சுற்றுச்சூழல் இருக்கு. ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள ஆண் பெண்கள் உறவு முறைகளை நிறையா என் கூட நடிக்கிற பசங்க, சின்ன பசங்க பார்க்குறேன், நிறைய நண்பர்கள் வீட்டு பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த படத்தோட நிறைய டிராவல் ரிலேட்டடாக டிராவல் பண்ணிக்கிற முடிஞ்சது. அந்த வேலை ஒரு மெச்சூர்டு தம்பி, நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. எல்லாருடைய சார்பாகவும் எனக்கு நான் உங்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்படி அந்த கதையை ஓகே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்போ தான் ப்ரொடியூசரை நான் பார்க்குறேன். கரெக்டான ஏஜில் கரெக்டான ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சினிமா மூலமாக சொல்லப்பட வேண்டிய செய்தின்னு நினைக்கிறேன். சார் வெரி குட் தம்பி. அதுக்கப்புறம் வந்து ஊடகங்கள்ட்ட நான் வைக்கிற வேண்டுகோள், இப்போ வந்து போடுங்க அம்மா ஓட்டு, அந்த சின்னத்தை பார்த்து இந்த சின்னத்தை பார்த்துன்னு செய்தி ஊடகங்கள் எல்லாமே வலுவாக வந்து ஏப்ரல் 19 வரைக்கும் வந்து முழுக்க வந்து அரசியல் போட்டு இருக்கும்போது இந்த படத்தை நரேன்ட்ட நான் பேசும்போது என்ன நரேன் 11ஆம் தேதி ரிலீஸ்ன்றீங்க, இந்த மாதிரி இருக்கு. இல்லை சார், இது சிச்சுவேஷன் ப்ரெஷரைஸ்ட் அப்படின்னாரு. அது அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியும் சார். நான் உங்க சார்பாக கேட்டுக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு இந்த படத்துல நேர்மை இருக்கு, நேர்மையான உழைப்பு இருக்கு, நேர்மையான எமோஷன் இருக்கு. இந்த இவ்வளவு பெரிய எலெக்ஷனுக்குள்ள நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இது மக்களுடைய பிரச்சனையில நிறைய அலசி ஆராய்ஞ்சிருக்கிற ஒரு உளவியலான ஒரு அப்ரோச் தான் அந்த படம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தா இது வந்து வேண்டுகோளா வைக்கிறது வந்து கொஞ்சம் கவனமா பாருங்க அப்படிங்கறதா என்னோட வேண்டுகோள். ப்ரொடக்ஷனுக்கு நான் வந்து இந்த சிங் சவுண்டை பத்தி ஜி பிரகாஷ்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்களே மியூசிக் டைரக்டர், நீங்களே ஹீரோ. ஏன்னா ஒரு மலையாள படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் சவுண்ட், ஒரு போலீஸ் கேரக்டர் நான் ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணி சொல்றாங்க. என்கவுண்டர் பண்ணி சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன ரியாக்ட் பண்றேன்னு ஆடியன்ஸ் தெரியக்கூடாது. ஆனா ஏதோ ஒன்று ரியாக்ட் பண்ணணும் போது சும்மா சேர்ல உட்காந்துட்டு அந்த சவுண்ட்லாம் வந்துருச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த சவுண்ட்லாம் வந்திருக்குமா. டப்பிங் சின்ன சின்ன விஷயங்களை டப் பண்ணி போகும்போது படம் பிரமாதமா இருக்கு. ரீரிகார்டிங் கூட படம் பார்த்தா பல வரைக்கும் அந்த படம் சினிமாவாவே ஆயிடுச்சு. எதுக்காக அந்த லைவ் சவுண்ட் போனமோ அந்த கான்செப்ட் மிஸ் ஆயிடுச்சு. இதுல ஹீரோவும் அவரே, மியூசிக் டைரக்டர் அவரே, சவுண்ட் இன்ஜினியரிங் அவருக்கு தெரியும். ஸோ அந்த ஃபீல் மிஸ் ஆகாம பார்க்க இல்லை இருக்கட்டும். பட் அது ஒரு கண்ட டைரக்டர் நீங்கள் புரிஞ்சதுனால அந்த ஃபீல் போயிடாம இருக்குன்றது என்னோட வேண்டுகோள். ஏன்னா அது பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. ப்ரீமிக்ஸிங்ல வந்து சவுண்டிங் போயிட்டு இந்த லைவ் டப்பிங்கோட ஃபீல் எல்லாம் போயிடுச்சு. அது மாதிரி இல்லாம இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பேர் நிறைய உழைச்சிருக்கு. அதனாலதான் எல்லா ஹீரோட நடிச்சிட்டேன். அப்கமிங்ல வந்து வர்ற ஹீரோ கூட நடிக்க முடியல சின்ன ஆதங்கம் இருந்தது. ஐஸ்வர்யாவோட நடிச்சிட்டேன், கனா 2 கூட நடிச்சிட்டேன். பட் ஜிவியோட நடிச்சதில்லை. இந்த படத்துல அவரோட கொஞ்சம் முறைச்சிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தம்பி காளி வெங்கட் வரல, வந்தா நல்லா இருக்கும். ரோஹினி மேம், பாடலாசிரியர்கள், ஆர்ட் டைரக்டர், முக்கியமா தம்பி ஜெயதீஷ். இப்போ வர்ற தலைமுறை கேமராமேன்கள்ட்ட வந்து ஒரு சின்ன படப்படப்பு, டக்குன்னு கோவப்படுறதெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன். பட் அதெல்லாம் இல்லாம டைரக்டருக்கு வந்து ரொம்ப மாறலாம். ஒவ்வொரு ஷாட்டுக்கு நடுவில் சின்ன சின்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு ரொம்ப மெச்சூர்டா நீங்க டைரக்டரோட ஒர்க் பண்ணீங்க. நான் நிறைய அப்சர்வ் பண்ணேன் தம்பி. இந்த கூட்டணி வந்து இன்னும் வெவ்வேறு ஸ்டைல்ல போகணும். நல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்ட் டைரக்டர் சார் வாழ்த்துக்கள். மகாலட்சுமி எல்லாரும், அப்துல் நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
எலெக்ஷன் நடுவில் எங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு கண்டுக்கோங்க, இது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். படத்துக்காக பரப்புரையே செய்த அண்ணனுக்கு நன்றி. இந்த சிங் சவுண்ட் சாதனை சாத்தியமானது இவரால் தான். ப்ரொடக்ஷன் சவுண்ட் மிக்சர் நல்ல நண்பர் மிஸ்டர் ராகவ் அவர்களை என்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு நம்ம ப்ரொடியூசர் மலர் குத்து கொடுத்து மேடைக்கு அழைக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இந்த படத்துல. பார்த்தீங்கன்னா சிங் சவுண்ட் ஏன் பாசிபிள் ஆகுது அப்படின்னா ஸ்டேஜிங் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது. ஸோ ஒரு சீன் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு ஜஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15-20 மினிட்ஸ் ரிஹர்சல் பண்ணிட்டு தான் டேக் போவாங்க. ஸோ ஒரு எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு நம்ம ஒரு தியேட்டர் பிளேல ஒரு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஸோ இங்கே என்ன நடக்க போகுது, அதுக்கு அடுத்து என்ன போகுது, அந்த இது வந்து பாசிபிள் ஆச்சு. ஆனந்த் அண்ட் ப்ரொடக்ஷன், ஆக்டர்ஸ், டிஓபி, எடிட்டர்ஸ் அண்ட் என்னோட சவுண்ட் டிசைனர் இன்னொருத்தர் இருக்கார் ஹரி, உதய் சார், எல்லாருக்குமே நன்றி. நிறைய படங்கள் சிங் சவுண்டில் வரணும் அண்ட் இது கரெக்ட் டைமாக இருக்குது. நிறைய படம் வந்துக்கிட்டும் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். நாங்கள் அத்துணை பேரும் ஓயாமல் ஓடுவதற்கு ஊக்கம் தரக்கூடிய ஒருவர், களைத்து போகிறவர்களுக்கு தாய்மடி, நல்ல படைப்புகள் தருவதாக சபதம் எடுத்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு தயாரிப்பாளர், ஹாஸ்பிட்டாலிட்டி துறையினுடைய ஐகான், ஹைதராபாத் ஃபுட்பால் கிளப்பினுடைய ஓனர் மிஸ்டர் வருண் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வரவேற்கிறோம். Good morning, everyone. It's the first time I'm meeting friends from the film media industry. I'm very comfortable in front of sports media, but I'm very nervous here. But thank you all for coming here today. It's a very special day for all of us. I would first like to thank our creative producer Naren. He's been a long time friend, and because of his confidence, I came into the film world. And he's somewhere here. But actually, one of the first people we met, or first time I've heard a narration, was Anand's narration. And it's been a great journey over the last few years. And thank you, Anand. And to put out a first film, you have to be happy and proud of it. And I'm very proud that Dear is my first film in Tamil, and thanks to the amazing team, this was possible. To my cast, GV, Aishwarya, thank you so much. It would not have been possible without rest of you, Ilvarsu sir, Rohini ma'am, Geeta ma'am, Nandini, Abdul, Mahalakshmi. Thank you all for the amazing support. We've released 2 songs and we've got amazing reception. So I think it's going to be another GV musical hit, and we're looking forward to releasing the remaining songs. And you'll have all watched the trailer, and I'm sure you'll like it, and you'll will like the movie when it releases. And we look forward for the support. To all the technicians, lyricists, choreographers, and my team at the Nutmeg office, thank you all. Venkat, Jay, Gokul, Venkat, Shankar, Yuvraj, thank you so much. And I'm really looking forward for the release. Hope you all watch the movie and really like it. And Jagdish, thank you for the amazing work, and wishing everyone here all the very best for the next projects. Thank you. Thank you, sir. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது இருந்தது போல அல்ல. வீட்டுக்கு வீடெல்லாம் டிவி கூட இல்லை, வீதிக்கு ஒரு டிவி இருக்கும். போய் ₹1 கொடுத்து அதுல ஒரு ஒளியும் பார்ப்போம். 19 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கல்லூரியில் 2 நண்பர்கள் படித்தார்கள். அவர்கள் கைகளில் கம்ப்யூட்டர் இருந்தாலும் கனவெல்லாம் சினிமாவாக இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பல பஸ்ஸுகள் மாறி வந்து சத்தியம் திரையரங்கில் ஒரு நல்ல படம் பார்த்து செல்வார்கள். வியாழக்கிழமையான சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர்ல உலக சினிமாவை ஓடோடி போய் பார்ப்பார்கள். வியாழக்கிழமையான விகடன்ல சினிமா சார்ந்து வரும் செய்திகளை எல்லாம் சேகரம் செய்வார்கள். இந்த 19 ஆண்டுகள் கழித்து அந்த கல்லூரி நண்பர்களில் ஒருவர் இந்த மேடையில் தொகுப்பாளராக இருக்கிறார், இன்னொருவர் இயக்குனராக இருக்கிறார். அவர்தான் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன். அன்று சின்ன பசங்களா இருந்தப்ப எங்களுக்குள் சினிமா இருந்தது, இன்று சினிமாவுக்குள் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பரம்பரையிலேயே இதுதான் மிகப்பெரிய பாய்ச்சல். இது எங்க காலம். இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் சொல்றதுக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம்.
பெரிய லிஸ்ட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மேடனால கொஞ்சம் எல்லா பேரையும் அட்லீஸ்ட் எழுதி வச்சிடுறேன். அது எல்லாருக்கும் வணக்கம். 2020 ஏப்ரல் 1 அன்னைக்கு என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, செத்தும் ஆயிரம் பொன். லாக்டவுனில் வந்த ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அப்போது இது சின்ன படமாக தான் இருந்தது. அது ப்ரொமோஷன் பட்ஜெட்லாம் பெருசாக இல்லை. ஸோ இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு நான் பர்சனலாக மெசேஜ் மெயிலாம் அனுப்பிச்சு அதை பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரிவ்யூ பண்ண அதுதான் ஒரே ரீசன், அந்த படம் வந்து வெளில தெரிஞ்சது. அதனால தான் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே. ராஜ்மோகன் சொன்ன மாதிரி சாய்ராமில் தான் இன்ஜினியரிங் பண்ணோம். அந்த சுத்தமாக நாங்கள் இந்த மேடையில் மீட் பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கல. பட் இந்த மாதிரி நடக்கும்போது ஃபர்ஸ்ட் கால் அவனுக்கு தான் நான் பண்ணேன். அவரும் ஒரு டைரக்டர். ஸோ அதனால் தேங்க்யூ ராஜ், நீ வந்து தொகுத்ததுக்கு. ஸோ லாக்டவுன் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 10 days கழிச்சு தான் இந்த ஸ்டோரி எனக்கு வந்தது ஐடியாவா. 2020 எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை நான் எப்பயுமே என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாமே நரேன் கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் மோர் லைக் அ வெல் விஷர் ஃபார் மீ. அவர் கேட்டு சொன்னது இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகும், இது நம்ம டெவலப் பண்ணலாம் சொல்லி அடுத்த ஒரு 15-20 daysல ஓரளவுக்கு எழுதி நரேன் மூலியமா தான் வருண் நான் மீட் பண்ணேன். இங்கே சென்னையில் மீட் பண்ணோம். அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நரேஷன் அவருக்கு. ஸோ அதனால அவர் அது வரைக்கும் அவர் படமே பார்த்ததில்லை. அவர் எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல ஒரு 2 படம் தான் பார்த்துருப்பாரு. எப்படி இதுக்குள்ள வந்தாருன்னு தெரியல. அந்த கேட்டா நான் இது வரைக்கும் படமே பார்க்கல, சரி நீங்க கதை சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு அதுவே ஒரு மாதிரி, சரி இது எப்படி இவர்கிட்ட சொல்லலாம், இது ஒன்லைனா சொல்லணுமா. ஸோ ஃபுல் கதையை ஆக்சுவலாக கேட்டாரு. கேட்டு ஹி லைக் இட். அவரோட ப்ரொடக்ஷன்ல ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சைன் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் படம் ஐ மீன் இங்கே. பட் எவென்ச்சுவலி அது என்ன ஆயிடுச்சுன்னா தள்ளி போய் இப்போ இங்கே வந்தது. ஸோ நரேன் நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஸோ நரேன் வேறவர் யூ ஆர், அவர் வெளில நிற்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வருண் வந்து அவர் இப்படி பேசிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா ஆல்தோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் சினிமா அப்படின்னு சொன்னாலுமே ஹி இஸ் அ வெரி பேஷனேட் கை. ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணோம்னா ஹி கோஸ் டீப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரெய்லர்ல ஒரு வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து அந்த ஐடியா கொடுத்தது அவர் தான். ஸோ இஸ் நாட் லைக் சும்மா நான் வந்து ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் வந்து எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு தாண்டி இஸ் கிரியேட்டிவ்லி இன்வால்வ்டு, மோட்டிவேட் பண்ணுவார். ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து நாங்கள் நாட் ஒன்லி வருண், அபிஷேக் அண்ட் பிருத்திவிராஜ் ஆல்சோ அவங்க தே ஹவ் இன்வெஸ்டட் ஆல் இன். ஆல்தோ அவங்க வேற பிஸ்னஸ் பண்ணாலுமே ரிலீஜியஸ்லி அவங்க இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வருண் ஃபார் பையிங் மை விஷன், ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. And our distributors, Romeo Pictures, Rahul brother, and overseas partner Pinkota and Simba, they're taking it. Thank you so much for that. So any படத்தோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் லுக் தான். இந்த படம் நான் சைன் பண்ணும்போதே நான் வச்ச ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து கோபி பிரசன்னா தான் என்னோட டிசைனராக இருக்கணும்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கான்செப்டோட தான் இது பண்ணோம். அண்ட் சுதர்ஷன் தான் ஷூட் பண்ணாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போ கூட பேசியிருந்தோம் விஷுவல்ஸா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேம்பெயின், ரொம்ப கான்செப்டுவலா. இது ஒரு நான் அட்வர்டைசிங்லேருந்து வந்ததுனால பிராண்டிங்காக அதை ட்ரீட் பண்ணோம். ரொம்ப எப்படி சிம்பிளா சொல்லணும் ஆனால் விஷயம் கன்வே பண்ணுங்கிறத ஐடியாவா இருந்தது. ஸோ தேங்க்யூ கோபி ஃபார் இது. அண்ட் லிரிசிஸ்ட் கார்த்திக் நேதா, அன்பர். நான் இது வரைக்கும் அன்பரே இப்போ போட்டாலுமே ஒரு 10 வாய்ஸ் நோட் வரும், அன்பரே நான் அனுப்பிச்சிடுறேன்னு. அவர் வந்து இதுல அவர் சொன்ன கண்ணாடி நிலவேன்னு ஒரு சாங் இருக்கும். அது கிளைமேக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு சாங். எனக்கு தெரிஞ்சு எங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சாங் அது. வேற லிரிக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தாரு. அதுவும் ஏலோன்னு ஒரு டிராவல் சாங் ஒன்று வரும் இடுக்கியில. அது மலையாளம் கொஞ்சம் கலந்து இருப்பார். ரொம்ப தேங்க்யூ கார்த்திக். ஜிகேபி ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த படத்தோட ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சாங் வந்து அவருக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், மீட் பண்ணி ஃபுல் கதையும் நான் நரேட் பண்ணியிருந்தேன். அதுவே அவருக்கு வந்து அதாவது சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் சொன்னா இல்ல நீங்க ஃபுல்லா கேளுங்க, ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவர் கனெக்ட் ஆகும். லிரிசிஸ்ட் எப்பவுமே அந்த வார்த்தையில வச்சுதான் அடுத்த வார்த்தை எழுதுவாங்க. ஸோ ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதான்னு ஒரு இதுல சொன்னேன். தேங்க்யூ. நெஞ்சோடு நீன்னு ஒரு சாங் எழுதியிருக்காரு, சூப்பரான ஒரு மெலடி அது. ஸோ இந்த 2 மெலடியுமே அடுத்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆன உங்க ரிசப்ஷன் என்ன அப்படின்னு. ஏகாதேசி சார் வந்து ஒன்று எழுதியிருக்காரு, மஜா வெட்டிங் அவர் தான் எழுதினாரு, இன்னைக்கு வரல. அறிவு பிரதர் வந்து ஒன்று ஸ்லீப்பிங் பியூட்டின்னு ஒரு சாங், அது ரொம்ப ஃபன்னான ஒரு சாங்கா இருக்கும், கான்செப்டுவலான சாங், இந்த கதையோட ஒரு ஒத்து போகும்.
அப்புறம் விண்ணுலக கவி, அவரை வந்து நான் வந்து எங்க ஃப்ரெண்ட் ஹர்ஷத் அவர் மூலியமா தான் தெரியும். ரொம்ப கேஷுவலான அந்த தலைவலி அவர் தான் எழுதினாரு. வித்தின் ஹாஃப் அன் அவர் தான் அவரால் அப்படியே அது அவர் ரொம்ப அந்த கலோக்கியலான ஒரு லாங்குவேஜ்ல ஈஸியா கேப்டிவேட் பண்ற மாதிரி ஒரு இது. ஜிவி சாருக்குமே அந்த லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சமான, அது இவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு அந்த லிரிக்ஸ் ரொம்ப காரணம். தேங்க்யூ கவி ஃபார் இது. ஸோ என்னோட க்ரூ நான் சொல்லிடுறேன். ஜெகதீஷ் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் 2015-16 அப்போ வந்து அப்பதான் கிம்பல் ஃபர்ஸ்ட் வந்த டைமு. அப்படின்னா என்னன்னு கூட சினிமால புழக்கம் இல்லாதது. ஸோ நாங்கள் நானும் அவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம், அவரும் அட்வர்டைசிங்ல தான் இருந்தாரு. சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் சிங்கிள் ஷார்ட்ல ஒன்று எழுதலாம் சொல்லிட்டு ஒரு 11 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதி சைதாப்பேட்டில் பர்மிஷன்லாம் அப்போ எதுவுமே இல்லை. நாங்கள் அப்படியே உள்ள போகிறோம், கிம்பல் எடுக்கிறோம், ஒரு 10 ஆர்டிஸ்ட் எடுத்துட்டு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பிரச்சனை எல்லாம் ஆச்சு. அந்த படம் வெளில வருமானே தெரியாம ஃபுட்டேஜ்லாம் எடுத்துட்டு போய் சண்டை போட்டு ஏதாவது பண்ணலாம் சொல்லி அப்படி ஆரம்பிச்சது. அவர் என்னோட முதல் படம் செத்துமா இருப்பேன் அவர்கிட்ட தான் கேட்டிருந்தேன். அவரால் அப்போ வேற ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல. ரொம்ப பெரிய டிராவல் ஏதாவது இந்த மாதிரி ஒரு மேடை கிடைச்சிடாதா அப்படின்னு. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா இந்த படத்தோடைய எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முடியும் போது கண்ண டப்புன்னு ஞாபகத்துல வருது அவர் விஷுவல்ஸ். நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படம் இவ்வளவு சூப்பரா விஷுவலா வரதுக்கு. ஏன்னா ஒரு டிராமா படம் வந்து கேப்டிவேட் ஆன ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் விஷுவல் தான் ஃபர்ஸ்ட், அதுதான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷுவல்ஸ், எஸ்பெஷலி ஐஷுவா காட்டியிருக்காங்க. இல்ல அவங்களுக்கு ஆக்சுவலா சொல்லிட்டே இருப்பாங்க என்ன ரொம்ப நல்லா காமிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதனால ஸோ தேங்க்யூ. எனக்கு சிங் சவுண்ட் மேல ஒரு சின்ன ஃபேசினேஷன் இருக்கு. ஏன்னா எனக்கு பர்சனலா டப்பிங் வாங்க தெரியாது. ஸோ அதனால வந்து நானுமே என்ன ஃபீல் பண்ணுவேன்னா ஆக்டர்ஸ்க்கு வந்து அது ரீக்ரியேட் பண்றது ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஏன்னா அது நடிச்சிடலாம் திருப்பியும், ஏன்னா ஒரு க்ளோஸ் ரூம்குள்ள அந்த ஒரு சீனை பார்த்துட்டு ஓகே பழணுமா ஓகே சொல்லிட்டு அவங்க அது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நிறைய ஆக்டர்ஸ்னால வராது. ஸோ இந்த படம் ஒர்க் ஆகணும்னா சிங் சவுண்ட் தான் முடிவு பண்ணி, ஏன்னா அதுக்கு ஒரு தனி ஏன் நாங்க சொல்லிட்டே இருக்கோம்னா அதுக்கு ஒரு தனி ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. சும்மா நம்ம போயிட்டு ஆக்ஷன் கட் சொல்ல முடியாது. ஒரு சினிமாட்டோகிராஃபரா வந்து நான் வைடு வைக்க போறேன்னா பூம் கேமரா பூம் மைக் எங்க வைக்கணும், எவ்வளவு லேபிள் வைக்கணும், இது வந்து ஒரு பேசிக்கா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லொகேஷன்ல வந்து பக்கத்துல சவுண்ட் கேட்குமா, நான்லாம் ப்ரொடக்ஷன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ப்ரொடக்ஷன் அந்த இவங்கெல்லாம் கிளீன் பண்ண அவங்களாம் இருப்பாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் போகும்போதே இதை எங்க செட் பண்ண போறீங்க, இந்த ஒரு கிலோமீட்டர் தள்ளி வச்சிருங்க அப்படிமே. சார் அங்க பர்மிஷனே இல்லை சார் அப்படின்னு. ஏன்னா அவங்க லைட்டா ஒரு டம்ளர் எடுத்து இப்படி வச்சா அந்த சவுண்ட் வரும். ஜிவி சார்லாம் நடிச்சுட்டு சார் சூப்பரா இருக்கு சார், ஒரே ஒரு 1 more ஏன்டா அப்படின்னு. இல்ல ஒரு டம்ளர் சவுண்ட் கேட்டுச்சு என்னன்னு. ஏன்டா அதெல்லாம் ஏன்னா ஆக்டர்ஸ்க்கு ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ட்ரைனிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நல்லா நடிக்கிறத தாண்டி கூட இருக்கிறவங்க வந்து கரெக்டா இருக்கணும். யாராவது ஒருத்தர் மொபைல் வச்சிருவான், ஒரு சின்னதா ஏடிஸ்லாம் ஃபர்ஸ்ட் போனோன்னே செட்ல தான் இருக்கும், தயவு செஞ்சு மொபைல சைலண்ட்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ பேசிடுவாங்க. பரவ கோபி சார்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்க்னே அவருக்கு தெரியாது, அவர் நடிச்சிருக்காரு இதுல சூப்பரான கேரக்டர். அவரு நடிச்சுட்டு வெளில போயிட்டு அப்பாடா நான் நடிச்சிட்டேன், எங்கடா ஜூஸ் எங்கடா அப்படின்னு ஷார்ட் போயிட்டு இருக்கேன், அதனாலடா டப்பிங்ல பாத்துக்கலாம்டா. அவருக்கு தெரியவே தெரியாது. திருப்பியும் அந்த ஷார்ட் எப்படின்னா சிங்கிள் ஷாட், கீழே இருந்து கோர்ட்ல இருந்து நடந்து வந்து மேல பேசி ஜிவி சாரும் அவரும் போனோம். எல்லாம் முடிச்சுட்டு அங்க ஜிவி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேசினோடனே ஜிவி ஐயோ திருப்பி நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 டேக் ஃபுல்லா நடந்து அவர் மூச்சு வேற வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்டர்ஸ்க்கு ஆக்சுவலா ரொம்ப ஒரு, ஏன்னா அது ரிஹர்சல் பண்ணணும். நிறைய நாங்க வந்து ஜெகதீஷ் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் போகுதுன்னா ஓகே முன்னாடியே வந்து இங்கெல்லாம் தான் கேமரா போகுது, மூவ்மெண்ட் இப்படிதான் இருக்கு. நிறைய சிங்கிள் ஷாட் இருக்கு இதுல. அதனாலதான் அது வந்து பண்ண ராகவ் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ராகவ். ஏன்னா இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முடியும் போது வெளில வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான இதுவா நீங்க இருப்பீங்க ராகவ். ஏன்னா அவர் நிறைய இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்றாரு. கூழாங்கல்னா அவர்லாம் பண்ணது. இப்போ கொட்டுக்காளி கூட அவர் தான் இப்போ போனாரு. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் டிசைனர்ஸ் அண்ட் அவர் கண்ட்ரியில அவர் தான் நான் சொல்லுவேன். யா ஆக்சுவலா ரூகேஷ் என்னோட எடிட்டரு. அவர் எப்படின்னா அந்த கல்யாண மண்டபத்துல வந்து சும்மா நான் மொய் எழுத வரேன் சொல்லி ஃப்ரெண்ட் ஆகி கடைசியில மாப்பிள்ளையான கதை மாதிரி தான் அவர் வந்து ஆக்சுவலா உள்ள வரும்போது ஃப்ரெண்டா இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் சரி நீங்க ஸ்பாட் எடிட் வாங்க அப்படின்னும்.
ஸ்பாட் எடிட் வந்துட்டு கடைசியில் ஒரு எடிட்டர் ஆகி இப்போ ஆக்சுவலாக எங்கள் மேடையிலே இல்லை, ஏன்னா அவர் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்குள்ள ஒரு ஐடியாலஜிக்கல் மேட்ச், எங்களோட இப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்டா அவர் ஆயிட்டாரு. இப்போ ஆக்சுவலா இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பிரகதீஷ், ஆக்சுவலி இது ஒரு டெபியூ ஃபிலிம். ஐம் சோ ஹாப்பி அவர் இந்த படத்துல அசோசியேட் ஆனது. இதுல வந்து ஒரு பெட்ரூம் செட் ஒன்று போட்டிருப்போம். ஆனா அது இது வரைக்கும் பார்த்தது யாருமே அது செட்டு மாதிரி ஃபீலே ஆயிருக்காது. ஏன்னா ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ட்ராடினரி பட்ஜெட்ஸ், லாவிஷ் அப்படிலாம் இல்லை. இது இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னா அதுல தலைவலி செட் எல்லாம் ஆக்சுவலா அது வந்து லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி போனது. ஆனா அது அப்படி தெரியவே தெரியாது. அவரோட எஃபர்ட் வந்து அவ்வளோ இருக்கு அந்த படத்துல. ஏன்னா அவர் இதுல எப்படியாவது நல்லா பண்ணிடணும்னு ஒரு நாளும் ட்ரை பண்ணுவாரு. பிரகதீஷ், தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய ஒர்க் பண்ணதுக்கு. யா, அண்ட் விஎஃப்எக்ஸ் இதுல இனிவன் பண்ணியிருக்காரு, கௌதம் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ யா, இப்போ வர சிங் சவுண்ட்னால நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் முடியும். சில பேர் வந்து சில ஆக்டர்ஸ் வந்து ப்ராம்ப்ட்ல தான் சில பேர் நடிப்பாங்க. அது அவங்களுடைய இதுல ப்ராம்ப்டே பண்ணக்கூடாது. அதனால நான் ஒரு ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது இவங்க வந்து ப்ராம்ப்ட் இல்லாத ஆக்டர்ஸ் என்னால போகவே முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் நரேட் பண்ணது ஐஷுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் போய் பேசினது வந்து ரோஹினி மேம் கிட்ட தான். எனக்கு பயங்கரமான பயம், ஏன்னா அவங்க ஒரு டைரக்டரு, அவங்க சிங் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அவங்க, ஏன்னா எனக்கு ஜென்ரலா வந்து கதை வந்து நான் ஃபுல் கதையை தான் எனக்கு சொல்லி பழக்கம். யூஸ்வலா கேரக்டர்னா எல்லாரும் அவங்க கேரக்டர் மட்டும் ஒரு 4 எக்ஸ்ட்ராவா போட்டு சொல்லிடுறேன், நான் அப்பதான் ஓகே சொல்லுவேன். எனக்கு அது மாதிரிலாம் வரவே வராது, ஏன்னா இது எப்படி நரேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஃபுல் கதையும் நான் சொல்லி ஷி அனலைஸ்ட் இட். 1 day எடுத்துக்கிட்டாங்க. ஷி கேம் பேக், அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த கேரக்டர். ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். ஏன்னா சச் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுடைய இந்த 2-3 சீன்லாம் எக்ஸ்ட்ராடினரி. நேத்தி கூட நாங்கள் மிக்சிங்ல பார்த்தோம். ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்கு, ஐஷுவோட ஒரு சீன் இன்னி கூட பேசியிருந்தோம். பிரில்லியன்ட். அது ஆக்சுவலா அவங்களோட சீனா ரொம்ப நார்மலான டயலாக்ஸ் தான் இருக்கும். இவங்க சொல்றாங்க ஆக்சுவலா இவங்க எலிவேட் பண்ணது, ஆக்டர்ஸ் எலிவேட் பண்ணது வேற லெவல்ல இருக்கும். எங்க பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா மாய்ஸ்ட் ஆகி கொஞ்சம் கண்ணில் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணது. ஒரு சீன் ஒன்று வரும், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாம போகும். எங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்ன இருந்ததுன்னா, ஆனால் நான் எப்படி நடிக்கணும், நான் என்னால் ஓவர் ஆக்டிங்கா பண்ண முடியாது, இந்த இடத்துல நான் இப்படிதான் பண்ண போறேன். ஏன்னா இவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங். ஆல்சோ ஷீஸ் டைரக்டர்னால அவங்களுக்கு தெரியும் ஓகே இங்கே தான் கேமரா இருக்கனால இவ்வளோதான் நடிக்க முடியும்னு. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ மேம். தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். தலைவாசு விஜய் சார், ஆக்சுவலாக இன்னைக்கு அவரால் வர முடியல. அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் போனோடனே டே மச்சி வாடா அப்படின்ட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் போய் சார் தான் நான் கூப்பிட போனேன். டேய் வாடா மச்சி என்னடா சாப்பிட்ற அப்படின்ட்டாரு. அங்கேயே எனக்கு வந்து இவர் எப்படி நான் கூப்பிடுறதுனே தெரியல எனக்கு. ஆனா அவர்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு டைம் சொல்லிட்டா அவரை விட்டுருணும். ஒரு 5 நிமிஷம் ஆனா கூட அப்படியே முறைப்பாரு, அங்கேயே தெரிஞ்சிடும் ஐயோ இதுக்கப்புறம் டேக்கே வராதுன்னு. பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு நிறைய சீன்ஸ். ஆக்சுவலா ஜிவி சாரோட ஒரு சீன் இருக்கு, நல்ல பியூட்டிஃபுல்லான சீன். ஒரு ஃபாதர் சன் சீன், ஒரு ஆக்வர்டான, யூஸ்வலா ஒரு அப்பா பையன் கான்வர்சேஷனே வந்து எப்பயுமே ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஸோ அது நல்லாவே இதுவாச்சு. இளவரசி சார், அதான் நான் ஆக்சுவலா அவர் சொன்ன மாதிரி நான் கதை நரேட் பண்ணது 1/2 மணி நேரம் தான். ஆக்சுவலா கதையை தாண்டி நாங்க பேசுனது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருப்போம் அங்க உட்காந்து. அவரு அதுல நிறைய சொன்னார், ரிலேட் பண்ணிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் சொன்னாரு, எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஹி வாஸ் சோ எக்ஸைட்டட். அதுல அவர் சொன்ன மாதிரி இவர் மற்றவங்களாம் ஒரு 10 சீன் 20 சீன் நடிச்சாலே ஒரே ஒரு சீன்ல ஸ்கோர் பண்ணிட்டு போவார். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் அந்த ஒரு முள்ளங்கி வெட்டுற சீன் ஒன்று வரும் சார். அது நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சது படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்பா, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அப்பா வந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ சூப்பரா நடிச்சிருந்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். யா, காளி என்ன இன்னைக்கு வரல, கால் பண்ணியிருந்தாரு. பயங்கர ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்ல ஆரம்பிச்சு போற ஒரு கேரக்டர். ரொம்ப ரொம்ப மெத்தட் ஆக்டர் அவரு. ஆக்சுவலா ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அவர் ரொம்ப மாதிரி ஒரு கோவமா இருந்து அடி வாங்கி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற சீனு. நிஜமாவே அவர் ப்ரீவியஸ் டே அவர் ஒரு மாதிரி தூக்கம் இது பண்ணி இங்க வந்து கேரவன்ல தூங்காம ஒரு மாதிரி அந்த மூட்லயே இருப்பார். இஸ் அ மெத்தட் ஆக்டர் அவரு செட்ல வந்து அப்படியே அந்த டோன், இந்த டோன்ல இப்படிதான் பேசணும், அந்த டோன்ல தான் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ காலினா. அண்ட் கீதா மேம், தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இது. அண்ட் நந்தினி, அப்துல், மகாலட்சுமி எல்லாருக்கும் இது.
ஸோ யா கமலேஷ் ஆல்சோ பண்ணியிருக்கான். தேங்க்யூ கமலேஷ், சின்ன பையன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ என்னோட மெயின் வரேன் ஐஸ்வர்யா. இப்பதான் என்ன முடிஞ்சிச்சு லாஸ்ட் சாரி இல்ல ஆக்சுவலா ஏதாவது பெரிய ஜேர்னினால ஐம் சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் நான் சொன்னேன், அவங்க வீட்டில் போயிட்டு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கான ஒரு வீடா இருந்தது. ஏன்னா உள்ள போகும்போதே வந்து ஒரு 60 அவார்டு வச்சுட்டாங்க ஃப்ரண்ட்ல. ஏதாவது கதவை திறந்தாலே அவங்க ஃபேஸு ஒரு 8 படம் இருக்கும், ஒரு 40-50 அவார்டு இருக்கும். ஸோ உள்ள போகும்போதே பாரு நல்ல கதை இருந்தால் தான் நீ உள்ள வா, இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரியே தான் இருக்கும். உள்ள போய் உட்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை, அவங்க கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. என்னால வந்து ஒரு அரை மணி நேரம் மேல ஆக்சுவலி நரேஷனே பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம். அது அவங்களே கையால போட்டு கொடுத்து நான் இன்னுமே எங்க ப்ரொடக்ஷன்ல நாங்க எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான். அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க ஒரு தடவை வேணா அவங்க வீட்டுக்கு போனா தெரியும். நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலா. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலா ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி. நான் இவங்க ஷி மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்லாம் ரொம்ப இதுவாக வச்சுப்பாங்க. செட்ல எப்படின்னா பத்மா மாதிரி தான் இருப்பாங்க. உள்ள வரும்போதே அப்படிதான் பேசிட்டு வருவாங்க, கெட்ட வார்த்தை இல்லை, பட் ஆனா ஆட்டிடியூடா அப்படிதான் வருவாங்க. உள்ள வரும்போது பத்மாவா இருக்கும். செட்டு ஓகே ரெடி 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 அப்படி சொல்லிட்டு டப் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது ஒரு ஷி கிவ்ஸ் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுல வந்து சிங்கிள் ஷாட் சீன்ஸ் நிறைய. ஸோ அதனால அவங்க நடிச்சே ஆகணும், ஓபி அடிக்க முடியாது அந்த மாதிரியான. இல்ல ஓபி அடிக்கிறதுனா நான் இல்ல ரோஸ்ட் இல்ல, நல்லா தாங்க பேசிட்டு இருக்கேன், ஏங்க ஃப்ளோ தடுக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலா இதுல அவங்களுடைய ஸ்கிரீன் பிளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதுல வந்து நான் இதுல வந்து கடைசியா ஒரு படத்தோட எண்ட்ல ஒரு சீன் வரும். நான் இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஒரு 5500 தடவை சொல்லிட்டாங்க, இது நீ பிரஸ் மீட்ல சொல்லியே ஆகணும், இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன். ஒரு கடைசி இது சீரியஸ் நோட், அவங்க கடைசியா ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும் அந்த இருக்கு இந்த சீனை. ஐம் ஷுர் அது வந்து இல்ல ஐம் ஷுர் நீங்க படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோட போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்கதான். அடிஷனல் ஸ்கிரீன் பிளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். இது வந்து நான் சொல்லிக்கிறேன். இல்ல நிறைய ஆக்சுவலி ஷி ஹெல்ப். ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் சொல்லியிருந்தோம், அதை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. திடீர்னு காலைல எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க. ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்ல இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே திருப்பியும் இன்னொரு ஸ்கிரீன் பிளே எழுதிட்டே போனோம். பட் இட்ஸ் ஃபார் பெட்டர்மெண்ட். இப்போ நீங்க பாக்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன். அதுக்கு அவங்களோட டிரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேற வெர்ஷன்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஐஷு ஃபார் புஷிங் மீ. ஏன்னா இந்த வெர்ஷன் எதுல நீங்க தான் இல்ல உங்க அஃப்கோர்ஸ் இப்போ ஷீஸ் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர். இல்ல இது அவங்க எழுதி கொடுத்தது தான் ஆக்சுவலா அவங்க. ஸோ இல்ல அதான் என்னன்னா எவ்ரிடே ஐம் ஷூர் வருண் வில் ஆல்சோ அக்னாலேஜ் இந்த படம் வந்து நிஜமாவே எவ்ரிடே ஷி கீப்ஸ் நல்லா போதா, பட்ஜெட்ல இருக்கா, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேல்ஸா இருக்கட்டும் எல்லாமே. ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷி ஹஸ் ஹெல்ப் புட் ஃபார்வர்ட். நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஐம் ஷூர் எவ்ரி ஃபிலிம் ஷி டஸ். ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அது அவங்களோட படம் தான். அது எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம். எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சு செஞ்ச டைரக்டர்ல பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன். அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க. ஐம் ஷூர் ஷி டு. அண்ட் நவ் கமிங் டு ஜிவி. ஸோ ஜிவி வந்து ஆக்சுவலா ஜிவி கிட்ட போறேன்னா ஓகே. ஜிவி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல, ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமசாமி மாதிரி ஃபிளைட்ல மீட் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் பண்றீங்களா அப்படின்னு இருக்காங்க. அவர் வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னா 20 நிமிஷம் வரும், அதுல ஒரு 5 நிமிஷம் கட் ஆயிடும், 15 நிமிஷம் தான் இதுதான் இருக்கும். ஃபீமேல் சென்ட்ரிக் படம், நம்ம நோ சொல்லிடலாம். வாங்க ஆனந்த் அப்படின்னாங்க. அவங்களே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோரா சொல்ல போறாருன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு சொன்னாரு, ஆனந்த் நான் பண்றேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்க செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க அப்படின்னாரு.
அதுக்கப்புறம் எனக்கு கதையே சொல்ல வேணாம்னு நினைச்சேன். அதான் ஓகே சொல்லிட்டீங்களே அப்படின்னு. ஸோ ஆக்சுவலா ஐ ஃபீல் வெரி, எனக்கு என்னன்னா என் படத்துக்கு ஜிவி மியூசிக், நான் வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல மெலடி, நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட இதுதான் இருக்கும். சில எல்லாம் நான் கேட்பேன், எப்படி சார் பிறை தேடும் எல்லாம் பண்ணீங்கன்னா, அது வந்து சும்மா நான் காஃபி குடிச்சிருக்கும் 10 நிமிஷத்துல பண்ணிட்டேன் பண்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. எப்படிங்க உங்களால அது ரொம்ப, அது வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்டா சொல்லுவாரு, பட் அவரோட இம்பாக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னோட படத்துக்கு இப்போ ஒரு 7 சாங் இருக்கு, 8 சாங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் என் கூட படம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஐ ஃபீல் சோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட். ஏன்னா என்னோட பிளேலிஸ்ட்ல இது கண்டிப்பா டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மெலடி ஐ லுக் ஃபார்வர்ட் டு உங்ககிட்ட காட்டுறதுக்கு. தேங்க்யூ ஜிவி. அண்ட் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி செட்ல வந்து அவங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன லென்ஸ், இந்த வீடியோ பாத்தியா, இந்த கேமரா, எனக்கு ஒண்ணுமே புரியாது. நானும் ஐஷுவும் வந்து பிரியாணி என்ன சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து இவர் வந்து நான் செட்ல இங்க சீன் முடியும், இந்த சீட் போவாரு, ஒரு யாரோ டேரக்டர் வந்திருப்பாங்க, நரேஷன் கேட்பாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணா அந்த டேரக்டர் போனதுக்கு அப்புறம் கேரவன்ல வந்து யாரு கூட உட்காந்து மியூசிக் உள்ள ஒரு பியானோ இதுவும் எடுத்துட்டு வந்துருவாரு, மியூசிக் போடுவாரு. அப்புறம் இப்ப பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்றாரு படம். இப்போ கட் பண்ணா இப்போ ஹிந்தியில நடிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்ல ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன். இப்போ சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு, ஏன்னா எனக்கு இந்த ஒரு படம் இதுவே என்னால வந்து வெளில வந்து இது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு, இது எப்படி முடியும்னே தெரியல. ஐ திங்க் ஹி காட் அ பிரில்லியன்ட் டீம். அவரோட டீம் எஸ்பெஷலி ஜோசன்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம் இருந்தனால தான் ஐ திங்க் இஸ் பாசிபிள் ஃபார் ஹிம். ஏன்னா நாங்கள் கம்போசிங்லாம் உட்காரும்போது ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes தான் ஒரு சாங். அது வெளியில வந்து அது இவ்வளோ பியூட்டிஃபுல்லா வருதுன்னா ஐ திங்க் ஹி காட் அ வெரி பிரில்லியன்ட் டீம் ஆஃப் பீப்புள். இல்லாட்டி இது வாய்ப்பே இல்லை. ஸோ அண்ட் ஆக்டிங் நான் சொல்றேன், ஹீ இஸ் லைக் ஐஷு வந்து ஒரு நேச்சுரலான, அதான் சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியா அப்படியே பண்ணிடலாம். ஜிவி இஸ் அ வெரி பேஷனேட் அண்ட் செட்டுக்கு வரும்போது ஸ்கிரிப்டோட தான் வருவாரு, படிச்சுட்டே இருப்பாரு. ஒரு ஷார்ட் போகும்போது அப்படியே நான் பார்ப்பேன், ஹீ இஸ் லைக் இது. அண்ட் ஷார்ட் வந்து மொபைல்ல வச்சிருப்பாரு, ஓ இதுதான் ஷார்ட்டா, இதுதான் கேமரா, ஓகே இது ப்ரீவியஸ் ஷார்ட். அவர் ஹி ட்ரைஸ் டு பெட்டர் ஹிம்செல்ஃப் இன் எவ்ரி ஷார்ட், எவ்ரி இது. இதுல வந்து நிறைய ஐஷுக்கும் ஜிவிக்கும் 2-3 இடத்துல சிங்கிள் ஷாட் இருக்கும். இட் இஸ் அது வந்து கொரியோகிராஃப். இவ்வளவு சின்ன இடத்துல ஒரு பெட்ரூம்குள்ள ஒரு நடக்கிறதுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அது அவருடைய பாடி லாங்குவேஜ், த வே, அந்த ஏன்னா ஒரு நம்ம வந்து சீக்வன்ஸ் எடுக்க மாட்டோம் இல்லையா, நம்ம மாத்தி மாத்தி தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் இந்த எமோஷன் சீன் எடுப்போம், திடீர்னு அடுத்த சீன் காமெடியா எடுப்போம். ஸோ பட் ஆனா அது படத்துல தெரியவே தெரியாது. ஐம் ஷுர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஃபிலிம்ஸ் நான் பாக்குறேன். ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க, தேங்க்யூ. அண்ட் அது ஆஸ் அ பேரா எங்களுக்கு ஏன்னா இது ஃப்ரெஷ் பேர், ஏன்னா இது சக்சஸ்ஃபுல் பேர்னா நம்ம அதுல ரைட் பண்ணிடலாம், ஓகே அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு இன்னொன்று என்ன, இது பேரா ஒர்க் ஆகணும். ஏன்னா இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா, இவங்களது மட்டும் இல்ல, ரோஹினி மேம்கோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இளவரசி சார் இருக்கு. பட் ஆஸ் அ ப்ரொட்டாகனிஸ்டா அவங்க 2 பேர் இருக்கனால எனக்கு இந்த பேரா அது ஒர்க் ஆகணும் போது அவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் எல்லாமே இட் ஹஸ் வொர்க்ட் அவுட் சோ வெல். அண்ட் லாஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ஏடி டீம், கார்த்திக், பிரவீன். ஏன்னா இது இட்ஸ் நாட் அதான் இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒன்றும் இல்லை, இந்த ரூம் மேனேஜ் பண்றது, நீங்க யாரை வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே கார்த்திக், பிரவீன், ராகேஷ், தமிழ் இவங்க எல்லாருமே தேங்க்யூ ஃபார் பீங். ஏன்னா இது நிறைய வருஷமும் போச்சு. ஸோ இது பீங் பார்ட் ஆஃப் இட். கார்த்திக் இப்போ ஒரு படம் பண்ண போறாரு. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். அண்ட் மை ப்ரொடக்ஷன் ஜெய், ஏன்னா அவர் தான் நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஜெய் ஃபார் உங்களுடைய ஹெல்ப். அண்ட் கோகுல், வெங்கட் ராகவ் அண்ட் பியர் யுவராஜ். அண்ட் ஃபைனலி ஸோ நான் முடிச்சிட்டேன். இல்லை அது என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ஐ வாண்ட் யாரும் மிஸ் பண்ண வேணாம், அதில் எஃபர்ட் இருக்கு. ஸோ ஒரு ஹானஸ்டான படம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா, என்டர்டெய்னர். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்களோட ரிவ்யூஸ் எழுதுங்க. இட்ஸ் அ லேர்னிங் ஃபார் மீ. இது ஒர்க் ஆகலைன்னு சொல்லுங்க. April 11th வரும். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். அதாவது நோட்ஸ் எடுத்து பேச சொன்னா ஒரு நோட்டு புக்கே போடுற அளவுக்கு பேசி, அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு ஆசை. இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து சத்தமிடும் இசையை அல்ல, மக்கள் மனதை முத்தமிடும் இசையை வழங்கக்கூடிய இசை இளவரசர். அவரின் படங்களில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோ.
சத்தமில்லாமல் பல சமூக சேவைகளை செய்து வரக்கூடிய ஒருவர். எப்போதும் தமிழ் சினிமாவினுடைய செல்ல பிள்ளை. 24 கிராஃப்ட்களில் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து கேமராவும் புதுசா நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு திரைத்துறைக்காக அர்ப்பணித்து விட்ட தமிழ் சினிமாவின் செல்ல பிள்ளை, இயக்குனர், இசையமைப்பாளர், இந்த படத்துடைய ஹீரோ, எங்களை எல்லாம் தூக்கி தாங்கி பிடிக்கக்கூடிய தூண் எங்களுடைய ஹீரோ மிஸ்டர் ஜிவி பிரகாஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். ஒரு நல்ல கைத்தறல் கொடுத்துடலாம் சாருக்கு. அனைவருக்கும் வணக்கம். தேவராஜன் நான் வந்தோடனே கேட்குறாரு, வாரம் வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி என்னன்னா, எல்லா படங்களும் 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கல்வன் வந்து 4 வருஷ உழைப்பு அது. ஸோ 4 வருஷம் நடிச்சு அது கரெக்டாக சேல்ல வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் வித்து அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லாரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட் டிசைட் பண்ணுவாங்க. அதனால ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்லாட் வந்து ஒன்னா வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ். ஸோ நீங்க ரொம்ப பதட்டமாயிடாதீங்க. 3 படத்துலயுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு. ஒரு பேக் ட்ராப், ஒரு கதை, ஒரு உழைப்பு, ஒரு நேர்மை எல்லாமே டெஃபினட்டா இருக்கு படத்துல. ஸோ அப்படிதான் அந்த 3 படமும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்றேன். இந்த ஃபிலிம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஐஷு தான் ஒரு ஃபிளைட்ல மீட் பண்ணேன். ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் காக்கா மோட்டை, அவங்களோட முக்கியமான பிரேக் அந்த படம் நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யல, இப்போதான் வேலை செய்கிறோம். அவங்க அந்த கதை வந்து அனுப்புறேன்னாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ஐஷு கதை அனுப்புது, நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர், ஏதாவது மொக்க பண்ணி அனுப்பிச்சிடுமா, 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்குமா, கெஸ்ட் ரோல் மாதிரி அனுப்பிச்சு விடுமே, ஐஷு கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ற ஐடியால இல்லை நான். ஸோ ஆனந்த் வாங்க கதை கேட்கறேன் அப்படின்னு கேட்டேன். இன்டர்வல் பிளாக் அப்போ உண்மையாவே அழுதுட்டேன் நான். உண்மையாவே இட் இஸ் சோ நைஸ் தி நரேஷன். அப்ப சொல்லிட்டேன், சார் இந்த படம் நான் கண்டிப்பா பண்றேன், நீங்க செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க அப்படின்னு. அப்படியே ஓடிடலான்னு பார்த்தாரு ஆனந்த். இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு. இட்ஸ் நைஸ் ஃபிலிம். ஒரு ஃபேமிலி டிராமா அண்ட் ஒரு கப்புள்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் என்னன்னா, இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போறாங்க, இல்ல ஒரு டிராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது வந்து பக்கத்துல இருக்கிறவங்க தூரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே 1000 பேசுவாங்க. பட் அவங்க 2 பேருக்கு ஒண்டி தான் தெரியும் அவங்களுடைய how they can put up with each other in a roomனு. ஸோ அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ தில் பி லாட் ஆஃப் கப்புள்ஸ். ஒரு 3 கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிம்ல. அவங்களுடைய டிஃபரன்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப், இது எல்லாமே வந்து இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காரு. இஸ் வெரி குட் டைரக்டர். அவரும் ஜெகதீஷும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஜெகதீஷ் இஸ் வெரி நைஸ் சினிமாட்டோகிராஃபர். இந்த படம் வந்து லைவ் சவுண்ட், ஸோ டப்பிங் கிடையாது, அங்க பேசுறதுதான். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கும். ஐஷு வேற இருக்காங்க. ஸோ வந்து போட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணோம். பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக் தேர்ட் டேக்கே ஓகே ஆகிடும். ஸோ கஷ்டப்பட்டு 2 பேருக்குமே டிஃப்ரெண்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அது வந்து டெஃபினட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு த லிரிக் ரைட்டர்ஸ், இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ். Karthik Neda, GKB, Egadesi, Arivu and Vinuloga Kavi. So thanks to all of them. Ellarude art director, the cameraman and all the co-actors, they've all done very nice. Live sound nalla pannirukar co-actor Abdul, Mahalakshmi Ilavarsu sir, Rohini ma'am, Geeta ma'am and Nandini ma'am. So I was very very thankful. அவங்க கூட வேலை செஞ்சது எல்லாமே நல்ல ஆக்டர்ஸ். இளவரசு சாருக்கு வந்து உண்மையாவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்கு. அவங்க வந்து ஒரு பொண்ணை பத்தி அவர் பேசுவார். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துல. ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸ் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. தேங்க்ஸ் டு வருண், இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார். இஸ் a very passionate person. So I wish them best of luck. ஸோ படம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ சார். ஐ நோ ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் சில நிமிடங்கள் இருந்தா நாங்க சந்தோஷப்படுவோம். அடுத்து இந்த மேடையில் வீடு நிறைய விருதுகள் வைத்திருப்பாங்க. விருதுகள் வைப்பதற்காகவே இனிமே இவங்க இன்னொரு வீடு வாங்கணும். தங்க முட்டை தேடக்கூடிய சினிமா உலகில் காக்கா முட்டையை கையில் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு மனுஷி. தமிழ் சினிமாவில் முதல்ல ஹீரோஸ்க்கு முன்பே தமிழ்ல டபுள் ஆக்ஷன் பண்ணது நடிகை தான். தமிழ் சினிமாவில இருந்து அரசியலுக்கு முதல்ல போனது ஒரு நடிகை தான். இன்று சினிமாவில் வெறுமனே ஒரு ப்ராப்பர்ட்டி பொருளாக அல்ல, கருப்பொருளாகவே மாறி தமிழ் சினிமாவே அடுத்த கட்டம் தூக்கி செல்லக்கூடிய முக்கிய நாயகிகளில் முதன்மை நாயகி எங்களுடைய டியர் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களே ஒரு பெரிய கரவொலியோடு மேடைகள். தேங்க்யூ ராஜ்மோகன். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். இந்த வருடத்தோட முதல் படம். போன வருடம் எனக்கும் ஜிவிக்கு நடந்த மாதிரி நடந்தது. என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்டுருக்காங்க. பட் ஐ திங்க் கண்டிப்பா
அது நம்ம கையில இல்ல. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், ஓடிடி, டிஜிட்டல் இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்துட்டு இருக்கு. பட் congratulations GV for your Kalvan which is released yesterday and it's a ரொம்ப நல்ல படம். நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. and firstly congratulations for that. and coming back to Dear is very very dear to me. எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமால இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹிணி மேமுக்கு, என்னோட அப்பாவை நடிச்ச இளவரசன் சாருக்கு, என் அம்மாவா நடிச்ச கீதா மேமுக்கு, அப்புறம் நந்தினி, காளி வெங்கட், ஆர்ட் டைரக்டர், லிரிசிஸ்ட் எல்லாருமே இங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்ன ரொம்ப அழகா காமிச்சிருந்தாரு. என்னோட எல்லா படத்துலயும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அண்ட் அப்துலோட நான் இது ஒரு 3வது படம் நினைக்கிறேன். எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்க நடிச்சிட்டு இருக்கும் போது சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்புல, ஐஸ்வர்யா ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிங்களா அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க அப்துல் அப்படின்னா, ஒரு செட்டே வந்து அழகா எவ்வளவு சந்தோஷமா எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது அந்த படம் சூப்பரா வரும்ல அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா ஞாபகம் வந்தது. பிகாஸ் இதுல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்க செட்டுக்கு போனோம்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நானும் ரோஹிணி மேம்லாம் உட்காந்து பேசணும்னா கதையா பேசிட்டே இருப்போம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்றதெல்லாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மயர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு, தேங்க்யூ ஸோ மச் ரோஹிணி மேம் ஃபார் ஷேரிங். ஷீஸ் சச் ஒரு அவங்க பேசுறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன். சம்மன் எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே இளவரசன் சாரா இருக்கட்டும். அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகா இருந்தது. அந்த மாதிரிதான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகா வந்திருக்கு. அண்ட் என்னோட ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங். லைக் கடந்த ஒரு 3 வருஷமா ஒரு டிராவல் இருந்திருக்கு. ஆனந்த் காஃபி எல்லாம் நல்லா தான் போட்டு கொடுத்தேன், சும்மா சொல்றாரு. நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க, மறுபடியும் போட்டு தரேன். ஓகே. ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ, ஹி இஸ் ஆல்சோ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு மற்ற படங்கள்ல ஏதாவது ஒரு சஜஷன், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ஃப்ரெண்டா எனக்கு வந்து இந்த டிராவல்ல வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பரா எனக்கு வந்து கிடைச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துல வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். யூ ஆர் ரியலி அ பிரில்லியன்ட் கை அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங். ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்துல ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமா கிடைச்சது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷம் தான். அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். அடுத்த படம் கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. காஃபி வேணா, டீ கொடுக்க? ஓகே. And then coming back to my producer Varun Tirupuruneni, all the way from Hyderabad. Such a lovely person. நீங்க அவர் முகம் பார்த்தாலே தெரியும், இப்படி பால் வடிகிற ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். He's one passionate producer. எப்பவுமே வந்து நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க, ஐயோ இவ்வளவு காசு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா ஐ திங்க் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமால அப்படின்றது. பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளவு வேணா செலவு பண்ணுவாரு, நல்லா வரணும் அப்படின்றதுதான் ஒரு மைண்ட் செட்டா இருந்து வேலை செஞ்ச வருண். அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு. இட் இஸ் yet to release. It's Hindi and Tamil. It's called Manik. 2 படம் பண்ணியிருக்கேன் வருண். And my travel with Varun is also equally வருண் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 years பேக் மீட் பண்ணேன். அண்ட் இந்த படத்துல வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்க கதாநாயகன் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி இல்லைன்னா I think he's the main pillar for our film Dear. Thank you dear GV for doing Dear and making it dear for all of us. You're a darling. And ஜிவிக்கு நிஜமாலே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். அவரோட மியூசிக் நான் ஃப்ளைட்ல பார்த்தேன், கதை இருக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். என்னை மதிச்சு அந்த கதையை கேட்டு இந்த படம் வந்து ஜிவி, ஐ கான்ட் திங்க் அபவுட் எனிஒன் எல்ஸ். இப்ப படம் பார்க்கும்போது ஜிவி
தவிர யாராவது இந்த ரோல் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜிவி ஃபார் பீயிங் வண்டர்ஃபுல் கோஸ்டார், வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். எனக்கு ஜிவி வந்து நிறைய விஷயத்துல எனக்குன்னா, நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பே ரணசிங்கம் படம் நடிக்கும் போது எனக்கு ஜிவி பத்தி அவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் அண்ணங்க ஒரு 3 பேரு, இப்போ ஒரு அண்ணா இருக்காரு. அப்போ ஜிவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டா ஒரு பொறாம நிறைய வாட்டி வந்திருக்கு. நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜிவி கிட்ட. அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது. அங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம். எல்லாரையும் ஸ்டேஜ்ல கூப்பிட்டாங்க. என்ன ஜிவி, இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் யாரும் இல்லையோ? மியூசிக் டைரக்டர் போல. அதான் நானும் யோசிக்கிறேன், ஐஷோ மியூசிக் டைரக்டர் இல்லன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. பார்த்தா அவர் தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு. அது அவருக்கு தெரியல. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் நீங்க கண்டிப்பா ஒரு நல்லபடியா எழுதி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த ஜெனரேஷனுக்கான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள், ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்ல வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போது நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பாடலுக்கான அந்த இசையை வெளியிட அப்படியே ஒரு போட்டோ மூலமா லான்ச் பண்ணிடலாம். கிட்ட போயிடு. எங்களுக்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உடைத்த துணை இயக்குனர்கள், டைரக்ஷன் டீம் அத்தனை பேர் மேடைக்கு வரலாம். ஏசி அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் பின்னாடி அதை வீடியோவும் போட்டோவும் எடுக்கிறாங்க. யாரையும் மறைக்காம இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓபன் பண்ண பிறகு பின்னாடி வீடியோ எடுக்கலாம். கமலேஷன் ஜாயின் பண்ணிட்டாரு. ரெடி? ரெடியா? ஓகே சார். மக்களை, நட்மக் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இணைந்து நடிக்கும் டியர் திரைப்படத்தின் பாடல் வெளியீடு மற்றும் ட்ரெயில் வெளியீடு. நல்ல ஒரு கைத்தட்டல் தரலாம் அந்த டீமுக்கு. நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் டியர். கார்த்தி அப்படியே உட்கார்ந்து எடுங்க கார்த்தி. ஓகே, இப்ப போட்டோகிராஃபர்ஸ் எடுத்துக்கலாமா? நல்லது எது வந்தாலும் உங்களின் மேலான அன்பையும் ஆதரவையும் கொட்டி தரக்கூடிய ஊடக உறவுகள் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பான வேண்டுகோள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாங்க. தேங்க்யூ சோ மச். விழாவில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். அனைவருக்கும் லஞ்ச் இருக்கு, கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.